பொன்னேரி நீதிமன்றம் வந்து மிகவும் பழமை வாய்ந்தது. அதற்கு வந்து ஒரு நிலையான கட்டிடம் கிடையாது. வாடகை நீதிமன்றம் இயங்கி வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நீதிமன்றங்கள், சிவில் வழக்குகளும் குற்ற வழக்குகளும் சேர்த்து. அந்த 6 நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகள் குடியிருப்பு கிடையாது, வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சேம்பர் கிடையாது. ஆக இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு நீண்ட நாட்களாக ஆரம்பிக்காமல் இருந்தது. இந்த ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு சென்று, சட்ட அமைச்சர் அப்போதைய ரகுபதி அவர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்று சுமார் 49 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 3-4 மாதங்களில் முழுமையாக நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த நீதிமன்றம் வரும். ஏன் சொன்னீங்கன்னா, அது ஒரே இடத்துல வந்து நீதிமன்றமும் வட்டாட்சி அலுவலகம், சார்பதிவு அலுவலகம், அப்புறம் ஆர்டிஓ அலுவலகம் எல்லாமே ஒரே இடத்துல, கருவூலம் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு வட்டாட்சி அலுவலகம் புதிதாக இடம் தேர்வு செய்யப்பட்டு கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ ஒரு பிரச்சனை, ஏன்னா ரொம்ப குறுகிய ரோடு, அங்கே வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் வரும். இப்போ நீதிமன்றமாக ஆல்மோஸ்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். எஞ்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அதற்கான கட்டிடப் பணிகள் மிக விரைவில் தொடங்கும். அங்கே தான் பொன்னேரியிலே தான்.